சென்னை அரும்பாக்கம் பகுதியில் உள்ள பூங்காவை விடியா திமுக அரசு பராமரித்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். அரும்பாக்கம் பகுதியில் உள்ள பூங்கா நீண்ட காலமாக முறையான பராமரிப்பு இல்லாமல் பூட்டியே காணப்படுகிறது. மேலும் பூங்காவில் உள்ள விளையாட்டு உபகரணங்களும் சேதமடைந்து காணப்படுவதாகவும் பூங்கா அருகில் உள்ள கழிப்பறைகளும் பராமரிப்பின்றி துர்நாற்றம் வீசுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். இதனால் பூங்காவிற்குள் சமூக விரோதிகள் சிலர் மது அருந்துவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே இந்த பூங்காவை விடியா திமுக அரசு சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். விடியா திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறையில்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். சென்னை அண்ணா நகர் அருகே NSK நகர் பிரதான சாலையின் ஓரம் அமைந்துள்ள கட்டணமில்லா கழிப்பறை பராமரிப்பின்றி கிடப்பதால் அசம்பாவிதங்கள் அதிகமாகி உள்ளது. இதனால் கார் பந்தயம் நடத்த தெரிந்த விடியா அரசுக்கு கட்டணமில்லா கழிப்பிடத்தை பராமரிக்க நிதி இல்லையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர். அண்ணா நகர் அருகே NSK நகர் கட்டணமில்லா கழிப்பறை போதை ஆசாமிகளின் புகலிடமாக மாறி உள்ளதால் பெண்கள் அந்த பகுதியில் இரவு நேரத்தில் நடமாட முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த கழிப்பறையின் உள்ளே போதை தரும் மருந்து பாட்டில்களும் மது பாட்டில்களும் அதிக அளவில் கிடக்கின்றன. அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டணமில்லா கழிப்பறை என்பதால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் விடியா திமுக அரசு பராமரிக்காமல் விடுவதே இது போன்ற அவல நிலைக்கு காரணமாகிறது. எனவே உடனடியாக இதனை மறுசீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர அப்பகுதி மக்கள் விடியா அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பாத்ரூம் வசதி ரொம்ப சீரழிஞ்சு போய் கிடக்குது. அந்த சீரழிஞ்ச பகுதியிலிருந்து பெண்கள் ஆண்கள் போனால் தவறான முறையில் போயிட்டு இருக்கு. அந்த தவறான முறையில் மாற்று இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணா சரியாக கொடுக்கணும். முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது இதில் வந்தால் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை சரி பண்ணி சீரமைச்சு பண்ணி கொடுத்து நமக்கு கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி நான் கேட்டுக்கப்படுகிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அரசு குளிர்சாதன பேருந்தின் டயர் பகுதியில் இருந்து திடீரென புகை வந்ததால் பயணிகள் அச்சமடைந்து பேருந்தில் இருந்து கீழே இறங்கினர். போலூரில் இருந்து சென்னைக்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு குளிர்சாதன பேருந்து வந்தவாசி கோட்டை மூளை பகுதியில் சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென குளிர்சாதன பேருந்தின் பின்பக்க டயர் பகுதியில் புகை வந்துள்ளது. இதை பார்த்த பயணிகள் அச்சமடைந்து பேருந்தை நிறுத்தி பேருந்தில் இருந்து கீழே இறங்கினர். இதையடுத்து பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்தை சீரமைக்காமல் பயணிகளை கட்டாயப்படுத்தி பேருந்தில் ஏற்றிச் சென்றனர். விடியா திமுக அரசு பேருந்துகளை முறையாக சீரமைக்காததால் அரசு பேருந்துகள் தகரடப்பா பேருந்துகளாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். விநாயகர் சதுர்த்தி மற்றும் வார விடுமுறை முடிந்து ஏராளமான மக்கள் சென்னை நோக்கி படையெடுத்துள்ளதால் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி மற்றும் சிங்கப்பெருமாள் கோயில் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் சுங்கச்சாவடியில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதேபோல் சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் ரவுண்டானா அமைக்கும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாலும் ஏராளமான மக்கள் சென்னையை நோக்கி படையெடுத்துள்ளதாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர்.